அன்பு மாணவர்களே, இன்றைய நம்ம அகப்பயிற்சி பட்டறையில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம வேளாண் துறையில ஆடு வளர்ப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க நம்ம பண்ணைக்கு வந்திருக்கீங்க. சோ இதுல நாங்க ஒவ்வொரு விதமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கான விதம் நீங்க எப்படி தேர்வு செய்யணும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல்ல ஆடுகள்ல வெள்ளாடு, செம்பரி ஆடு அப்படிங்கக்கூடிய 2 வகை இருக்கு. வெள்ளாடு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இயற்கையாவே அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆடுகள் தான். அதை வச்சு பார்க்கும்போது நம்ம பிரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணி அதோடைய பால்கள்லாம் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணம் கொண்டது. சோ நம்ம அதை ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். செம்பரி ஆடு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, செம்பரி ஆடை பொறுத்த மட்டும் நல்ல விலை, நிறைய அதிக லாபம் செம்பரி ஆடெல்லாம் கிடைக்கும். அதை நம்ம முறையா தேர்வு செஞ்சு நீங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்தாப்புல உள்ள பிரீடுகளை நீங்க தேர்வு செஞ்சு வளர்க்கும் போது முறையான ப்ராஃபிட் நீங்க அதை ஏர்ன் பண்ணலாம். இன்றைய சூழ்நிலை வெள்ளாடு இருக்கு, செம்பரி ஆடு இருக்கு. இதுல உங்களுக்கு தேவையான பிரீடு நீங்க எப்படி சூஸ் பண்ணி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்தை பொறுத்தா இருக்கு. உங்களோட இடத்துல எந்த ஆடுக்கான வேல்யூ அதிகமா இருக்கு, வெள்ளாடுக்கு அதிகமா இருக்கா, செம்பரி ஆடுக்கு அதிகமா இருக்கா, எதனோட விலை நல்ல கணிசமான லாபம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா நீங்க ஒரு ஆராய்ச்சி அது நீங்க தான் பண்ணிக்கணும். உங்க இடத்துக்கு தகுந்தாப்புல எந்த ஊர்ல இருந்து நீங்க பண்றீங்களோ உங்க ஊர்ல எந்த ஆடுக்கான வேல்யூ அதிகமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தான் தேர்வு செய்யணும். அதுக்கேற்ற உள்ள ஆடுகளை நீங்க சூஸ் பண்ணி வளர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். செம்பரி ஆடுகளை பொறுத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஈத்துக்கு ஒரு குட்டி தான் போடும். ஆனா வெள்ளாடுகளை பொறுத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஈத்துக்கு 2 குட்டி போடக்கூடிய ஆடுகள் இருக்கு, 3 குட்டி போடக்கூடிய ஆடுகள் இருக்கு. சோ அதை நீங்க எப்படி தேர்வு செய்யறது? இப்போ வெள்ளாடுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு சைடுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொடியாடு, கன்னியாடு, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா கேரளாவில் வரக்கூடிய தலச்சேரி ஆடு, இந்த மாதிரி ஆடுகள் நிறைய இருக்கு. அதுபோக பாத்துக்கிட்டீங்கன்னா சேலம் கருப்பாடு, இதெல்லாம் நல்ல வேல்யூ உள்ள ஆடுகளா இருக்கு. இது இயற்கையாவே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஆடுகளா இருக்கும். போடக்கூடிய குட்டிகளோட எண்ணிக்கை ஒரு குட்டி 2 குட்டி தான் போடும். ஆனா அதுகளுக்கான பால் அதிகமா இருக்கும். நம்ம அந்த பாலை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வெள்ளாடு ரொம்ப உபயோகமா இருக்கு. செம்பரி ஆடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மயிலம்பாடி ஆடு, வெம்பூர் ஆடு, அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா கர்நாடகாவில் உள்ள கோங்கு ஆடு, குறும்பை ஆடு, மகாராஷ்டிராவில் உள்ள ஜமுனாபுரி, இந்த மாதிரி அதாவது மௌலின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான செம்பரி ஆடுகளோட வரத்துகள் இருக்கு. சோ நீங்க தேர்வு செய்யக்கூடிய இது எப்படி இருக்கணும்? ஒன்னு, நான் பண்டிகைகளை சூஸ் பண்ணி வளர்க்க போறேன், இல்ல மீட் பர்பஸ் கறி பர்பஸ் வளர்க்க போறேன், இல்ல நான் பக்ரீத் பர்பஸ் வளர்க்க போறேன், கோயில் கூட இந்த மாதிரி வளர்க்க போறேன் அப்படிங்கக்கூடிய சில வரைமுறைகள் அதுல இருக்கு. உங்களுக்கான விஷயங்களை நீங்க அதை தேர்ந்தெடுத்துக்கணும். வரைமுறை எப்படி எடுக்கலாம்? இப்போ அது உங்களோட ரெவென்யூ பொறுத்து இருக்கு. இப்போ செம்பரி ஆடுகளே பாத்துக்கிட்டீங்கன்னா 3 மாசம் 100 நாள், அதாவது மீட் பர்பஸ்ல வளர்க்கக்கூடிய 100 நாள் பேட்ச் இருக்கு. அதுக்கு மயிலம்பாடி குட்டிகளை பொறுத்த மட்டும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சராசரியா ஒரு குட்டி ஒரு நல்லா வளர்த்தீங்கன்னா மாசத்துக்கு 5 கிலோல இருந்து 6 கிலோ 8 கிலோ வரை ஏறினாலும் அதுக்கு அதிகமான செலவு. ஒரு 5 to 6 சாதாரணமா இதுக்கு இந்த மயிலம்பாடி ஆடு, துருக்கி ஆடுகள் கறி பர்பஸ் செட் ஆகும். இதை நீங்க 100 நாள் வளர்க்கலாம். வெம்பூர் ஆடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நம்ம நாட்டு ஆடு தான். அப்புறம் நம்ம நாட்டு ஆடுகளும் இருக்கு. இது நல்ல இடம் கூடக்கூடிய ஆடுகள் இருக்கு.